ஹல்லேலூயா. தேவன் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கும் கர்த்தர் உயிர்த்தெழுதல் நாளை முழு உலகமும் கொண்டாடி கொண்டிருக்கிற நாளிலே நாங்களும் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த அந்த நினைத்ததை மகிழ்ச்சியாக கொண்டாடும்படியாக ஒரு சிலராக கூடியிருக்கிறோம். தேவன் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் ஜீவன் உள்ளவர். ஆமென். இயேசு தான் அது மரித்து உயிர்த்தெழுந்தார் என்று நாங்கள் விசுவாசித்து இயேசு காண்பித்த வழியில் நடக்கிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த நோக்கம் பெரிய வெள்ளிக்கிழமை அன்றைக்கு நாங்கள் அநேக வசனங்கள் மூலமாக கேட்டோம். பல வருடங்களாக நாங்கள் கேட்டிருக்கலாம். அவர் சிலுவையில் அறையப்பட்டு 3 நாள் கழித்து வாரத்தின் முதல் நாள், அதுதான் ஞாயிற்றுக்கிழமை, வாரத்தின் முதல் நாள் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நீங்க வேதத்தில் பார்த்தீங்கன்னா வாரத்தின் முதல் நாள் இருக்கும் உயிர்த்தெழுந்தது இல்ல? எது வாரத்தின் முதல் நாள்? சண்டேயா? எப்படி சொல்றீங்க? இப்போ உள்ள கேலண்டர் நீங்க எப்ப வச்சீங்க? ஆராதனைக்கெல்லாம் போறதுக்கு போது சட்டர்டேயான்னு கேட்குறேன். நான் உங்கள்கிட்ட கேள்விக்கு நீங்க என்ன கேள்வி கேட்குறீங்களா? நாங்கள் இன்னைக்கு வந்திருக்கிறதுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரணப்பாடுகள் பற்றி சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்திருக்கிறார். அந்த உயிர்த்தெழுந்த நாள் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் கொண்டாட வந்திருக்கோம். முழு உலகம் கொண்டாடுகிறது. அது சண்டே. ஓகே, ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுந்த ஞாயிற்று. ஏன்னா வெள்ளிக்கிழமைனா 3 நாள்னா ஞாயிற்றுக்கிழமை தான் வரும். வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மாறாது, பெரிய வெள்ளிக்கிழமை. அப்போ நான் கேட்குற கேள்வி என்னன்னா, வேதத்தில் சொல்லியிருக்கிறது அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், அது வாரத்தில் முதல் நாள். வேதத்தில் வெள்ளிக்கிழமை எழுதி இல்லை, ஞாயிற்றுக்கிழமை எழுதியும் இல்லை, ஆனால் முதல் நாள் எழுதி இருக்கிறது. இல்லை, சனிக்கிழமை தானே? எப்படி சொல்றீங்க? வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை சொல்றாரு. அதான் கேட்குறேன், எப்படி சொல்றீங்க? ஏன் சொல்றீங்க வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை? ஆமா, ஞாயிற்றுக்கிழமை. ஆமா, 3வது நாள் வெள்ளிக்கிழமை தான் சொல்லி வேத நமக்கு ஆதாரம் இந்த வேதம் தான், கேட்டலாம் பைபிள். இந்த வேதத்தில் 4 குறிப்பிட்டிருக்க. வெள்ளிக்கிழமைன்னு குறிப்பிட்டிருந்தா ஞாயிற்றுக்கிழமை ஓகே, ஞாயிற்றுக்கிழமை குறிப்பிட்டிருந்தா வெள்ளிக்கிழமை ஓகே, அப்படி சொல்லியிருக்கீங்க. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆமென். உலகத்தில் வாரத்தின் முதல் நாள் எப்பொழுது? எந்த நாட்டு பக்கம்? ஸ்ரீலங்காவுக்கு. அப்ப கத்தாருக்கு பார்த்தீங்களா? நான் எந்த கேள்வி கேட்டுனா நம்ம அப்படிதான். வசனம் சொல்லுகிறது, மெய்ப்பெண் இல்லாத ஆடுகளைப் போல கிறிஸ்தவ ஜனம் வலப்பக்கம் அறியாது இடப்பக்கம் அறியாது. அதான் என்கிட்ட உங்கள் பக்கம் தான் நான் சொன்னேன், மாற்றி சொல்கிறேன்னு சொல்லிடாதீங்க. நான் இங்கேருந்து சொல்லும்போது வலப்பக்கம்னா என்கிட்ட தான் சொல்கிறேன், சரியா? அப்படியா? இடப்பக்கம். சரி, கட்டு நல்லவர். ஹல்லேலூயா. அப்போ வலப்பக்கம் இடப்பக்கம் தெரியாமல் ஜனங்கள் அழகிறாங்கன்னு சொல்லி வசனம் இருக்குது. புதிய ஏற்பாடு இருக்குதா இல்லையா? இருக்குதானே? தக்குணத்துவத் வமுவத் நொதனுவத்துவ செனகாவிதி நீய. ஹல்லேலூயா. அதாவது லெஃப்ட் ரைட்டு கூட தெரியாத படிக்கு ஜனங்கள், லெஃப்ட் ரைட் தெரியாதுன்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு இருக்க பிள்ளைகளை பார்த்து எல்லாத்துக்கும் தெரியும். தெரியாதவங்க யாருமே இல்லை.
சிலர் தமிழில் சொன்ன தெரியும், சிலருக்கு இங்கிலீஷில் சொன்னால் தான் தெரியும். சில தமிழ் ஆக்கள் இருக்கிறாங்க, இங்கிலீஷ் ஒரு எழுத்து கூட தெரியாது, இப்போ ஸ்கூலில் போய்ட்டு படித்தே இல்லை. லெஃப்ட் ரைட்டுன்னு இங்கிலீஷில் சொன்னால் மட்டும்தான் தெரியும், தமிழில் சொன்னால் தெரியாது. சிரிக்கிறீங்க, நான் பேசியிருக்கேங்க, காதில் கேட்டிருக்கலான்னு சொல்கிறேன். அஜித் கண்டிருக்கீங்க அப்படிப்பட்டாக்களை? அவங்களுக்கு இங்கிலீஷில் முதல் எழுத்து என்ன கடைசி எழுத்து என்னன்னு தெரியாது. பட் லெஃப்ட் ரைட்டுன்னு சொன்னால் தான் தெரியும். தமிழில் நீங்கள் வலப்பக்கம் இடப்பக்கம்னு தெரியாது அவங்களுக்கு. அப்படியாப்பட்ட ஜனம் இந்த பூமியில் இருக்கிறாங்க, சரியா? அதே நேரத்தில் இங்கிலீஷில் சொன்னால் தமிழாக்கள் தெரியாது, தமிழில் சொன்னால் சிங்களத்தில் தெரியாது, சிங்களம், அப்படி பல பாஷை மொழியில் இருக்கிறாங்க. அதை விடுங்க. அப்போ இந்த நாட்களில் லெஃப்ட் ரைட் தெரியாமல் ஜனங்கள் எப்படி வேதத்தில் இருக்கபடி சொல்ல முடியும்? ஆண்டவர் என்னத்தை குறித்து சொன்னார்? ஜனங்கள் சில காரியங்களை அறியாமல் இருக்கிறார்கள். முக்கியமான காரியங்கள், இல்லையா, ஆழமான காரியங்கள், ரொம்ப ஆழமான வெளிப்பாடு. சத்தியத்தை விட்டுருங்க. அன்றாட எங்களோட வாழ்க்கையில் பயன்படுகிற காரியம், ஜஸ்ட் நார்மலா. இப்போ குடும்பம், நம்ம உயிர் வாழ்கிறோம்னா உப்பு தெரியாமல் இருக்க முடியுமா? உப்பு சுவை தெரியாமல் இருக்க முடியுமா? ஏன்? உப்பு பாதிக்காமல் ஒன்றுமே இல்லை, நத்திங் இல்லை. சுகர், சில கடுகு வெந்தேன்னா இப்போ இருக்க காலத்தில் பிள்ளைகளுக்கு தெரியாது. கடுகுனா என்ன, கருப்பு கருப்பு கொட்டை கொட்டையாக இருக்குன்றுவாங்க, சின்னதாக இருக்குன்னு. இப்போ அதனால நான் அதை கேட்குறேன், உப்பு சீனி தெரியாமல் இருக்க முடியாது, இல்லையா? உப்பு சீனியும் நல்லா தெரியும். அப்படி அன்றாட எங்களோட லைஃப்பில் நாங்கள் பாவிக்கிற பிரோஜனப்படுத்துகிற காரியத்தை கூட தெரியாமல் இருந்தால் எப்படி இருக்கும், இல்லை? உப்பா, அட நான் ஏலியனும் சீனியா அப்படிங்கிற ஜனமும் உண்டு. அப்போ இந்த காலத்தில் வலப்பக்கம் இடப்பக்கம் தெரியாத ஜனம் எப்படி இந்த வேதத்தில் இருக்க வார்த்தைகளுக்கு பாவிக்க முடியும்? எப்படி பாவிக்க முடியும்? சொல்ல முடியாது. இன்னைக்கு இருக்க ஜனங்கள் ஞானம் உள்ளவர்கள், நல்ல புத்தி உள்ளவர்கள், அறிவுள்ள பெருத்தவர்கள், அறிவு வளர்ந்தவர்கள், இல்லையா? அப்போ இந்த வேத வசனம் எதுக்கு எழுதியிருக்கு? அன்னைக்கு உள்ளவங்களுக்கு எழுதிச்சா? இன்னைக்கு நமக்கு தான் எழுதியிருக்கு, இல்லை? இல்லையா? வலப்பக்கம் இடப்பக்கம் தெரியாத ஜனத்தை போல. அப்போ நான் இப்போ கேட்குறேன், வாரத்தின் முதல் நாள் எப்படி நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னீங்க? என்னத்தை வச்சு சொல்ல முடியும்? எப்படின்னு கேட்க மாட்டேன். அவர் தெரியாது, ஏன் காட்டி கொடுக்குறீங்க? எப்படி பார்த்தீங்களா போது நான் அந்த குரங்கும் பூனையும் பிளாலாம் கூட கட்டதை சொன்னேன், அதே கதை தான் இது, இல்லை? வேதம் சொல்லியிருக்கு பிரதர், வலப்பக்கம் இடப்பக்கம் தெரியாதபடி ஜனங்கள் அழைகிறாங்கன்னா சொல்லி வலப்பக்கம் இடப்பக்கம் இன்னைக்கு லெஃப்ட் ரைட்னா தெரியாது, யாரும் இல்லை, எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ எதுக்கு அந்த வசனத்தை பாவிக்க முடியும் அப்படின்னு கேட்டுட்டு நான் முதல் கேட்ட கேள்வி, நாம் இன்னைக்கு வந்திருக்கிறது கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை கொண்டாட. ஆமென். அவர் உயிர்த்தெழுதல் உள்ளவராய் ஜீவன் உள்ளவராய் எங்களோடு எப்பொழுதும் இருக்கிறார். ஆமென். அது விசுவாசம், அது உண்மை, அது ஒரு நாளும் மாறாது. ஆனால் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, வாரத்தின் முதல் நாள் அவர் உயிர்த்தெழுந்தார். ஞாயிற்றுக்கிழமை எழுதியிருக்கா? வெள்ளிக்கிழமை சிலுவையில் அடிச்சாங்கன்னு எழுதியிருக்கா? இல்லை. அப்ப வாரத்தின் முதல் நாள் எப்படி ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்ல முடியும்? இவங்க சொன்னாங்க முந்தி கேலண்டர்ல அது எந்த நாள் ஈவினிங்? யார் சொன்னாங்க? ஆமா, அது எந்த நாள்? செவ்வாவா, திங்களா, புதனா, வியாழனா? ஒரு நாள் தான் சூரியன் வந்து போகும். இல்ல, மூணாவது நாள் சூரியன் வச்சு அந்த சூரியன் அப்போ பாருங்க, நீங்க ப்ரோக்ராம் தானே, சரி இதை கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டே போவோம். நம்ம ஆராதிக்க போவோம். கர்த்தர் நல்லவர், ஹல்லேலூயா. மகள் அவ முன்னுக்கு கர்த்தர் நல்ல பேதுரு மாதிரி தெரிஞ்சுட்டா சரியா பிள்ளை முன்னுக்குன்னு சொல்லணும். கர்த்தர் நல்லவர், ஆண்டவர் அவங்கள உயர்த்துவார். அன்றைக்கு வச்சுட்டு இருக்கக்கூடாது, தெரிஞ்சதை சொல்லுங்க. எப்படி வாரத்தின் முதல் நாள்னு சொல்றது? ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லுவீங்க. உலகம் ஒரு பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை முதல் நாளாக வைத்திருக்காங்க. என்ன
ஒரு பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளாக வச்சிருக்கிறாங்க. ஒரு பகுதியில் நினைக்கிறேன் 80% கிட்டத்தட்ட இல்லை இல்லை அதை சொல்லலை. ஓய்வு நாள் ஆராதனை நான் சொல்ல லீவ் ரெட் கலரில் வரும்ல. இப்போ இங்கே இல்லையே. மிடில் ஈஸ்ட் எந்த அரபு கண்ட்ரியிலும் இல்லை. மிடில் ஈஸ்ட் மட்டும் இல்லை, எந்த அரபு கண்ட்ரியிலும் இல்லை. அரபு முஸ்லீம்ஸும் கிறிஸ்டியன்ஸ் தான் உலகத்தில் இருக்கிற முக்கால்வாசி ஜனத்தொகை. முக்கால்வாசியில் 60-65% நம்ம இந்த கிறிஸ்டியனு முஸ்லீம்ஸ் தான். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் மற்றவங்க அப்படி இப்படி கொஞ்சம் இருக்கிறாங்க. 800 பில்லியன் 800 பில்லியனில் 800 பில்லியன் வச்சுக்கணுங்களேன். 800 பில்லியனில் கிட்டத்தட்ட 65% நினைக்கிறேன், 67%. 67% முஸ்லீமும் கிறிஸ்டியன்ஸும். மிச்சம் 33 தான் இந்து, புத்திஸ்ட்டு, கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க, வேற மதத்தை வணங்குறவங்க, அதை வணங்குறவங்க, இதை வணங்குறவங்க இருக்கிறாங்க. இதில் 31-32% கிறிஸ்டியன்ஸ், எல்லா கிறிஸ்டியன்ஸும். மிச்சம் கொஞ்சம் தான் முஸ்லீம்ஸ். அதுலெல்லாம் இப்படி இப்படியாக பிரிஞ்சு வரும். சரியா? அதிகமான நாடுகள் ஞாயிற்றுக்கிழமை லீவ் ரெட் கலரில் இருக்கும். வேற இருக்கா? இல்லை. அப்படின்னா கிறிஸ்தவங்க அதை ஓய்வு நாள்னு கொண்டாடுறாங்க. அன்னைக்கு தான் சர்ச் போகிறோம் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை. மற்ற நாடு எல்லாத்துலேயும். இங்கே மட்டும் வெள்ளிக்கிழமை நாங்கள் சர்ச் போகிறோம். இங்கே முதல் நாள் என்னது? வாரத்தின் முதல் நாள் என்ன? ஞாயிற்றுக்கிழமை. வாரத்தின் முதல் நாளை யார் அனுசரிக்கிறா? இவங்க தான் அனுசரிக்கிறாங்க. இவங்களுக்கு வேலை. சரியா? வாரத்தின் முதல் நாள். எங்களுக்கு வாரத்தின் முதல் நாள் இங்கே சொல்லப்படுகிற ஞாயிற்றுக்கிழமை லீவ் நாள். சரியா? ஓய்வு நாள் நாங்கள் சொல்கிறோம். ஆனால் வேதம் சொல்றது கர்த்தர் வாரத்தின் முதல் நாள் எழும்பினார் என்று. பழைய ஏற்பாட்டில் வேதம் சொல்லுகிறது 6 நாள் வேலை செய்து கடைசி நாள் ஓய்ந்திருந்தார். இதெல்லாம் யோசித்து இருக்கிறோம் நம்ம என்னைக்காது? சாதாரண யோசிக்கிறேன். என்ன உலகத்தில் என்னெல்லாம் பண்ணி போடுறோம், என்னெல்லாம் அந்த நெட்டில் எப்படியெல்லாம் வீடியோ பண்ணி போடுறோம், என்ன எடிட் பண்ணிடுறோம். இங்கே இருக்க ஆளை கனடாவில் வச்சிடலாம், பெல்ஜியமில் வச்செல்லாம் எடிட் பண்ணி போடுறோம். இதெல்லாம் யோசிக்கிறோமா நாங்கள்? நான் கேட்குற கேள்வி சரியா பிள்ளைங்க? வேதத்தில் சொல்லிருக்கு கர்த்தர் 6 நாளும் படைத்தார், 7வது நாள் ஓய்ந்திருந்தார். ஓய்வு நாளை நீங்கள் சபத் நாள், அதை ஓய்வு நாளை அனுசரிங்கள், பரிசுத்தமாவீங்கள், ஒரு வேலை செய்யாதீங்கள். அது கர்த்தருடைய நாள், கர்த்தரோட இருங்கள், கர்த்தருக்காக நீங்க ஆராதனை செய்யுங்கள். சாப்பிட ஒன்று மாடு ஆளுங்க கூட ஒன்று கொடுக்கக்கூடாது, ஒன்றும் செய்யக்கூடாது. வீட்டில் இருக்க மிருகங்கள் கூட இல்லை, அப்படி தெரியாது. அதான் ஓய்வு நாள். சரியா? புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து வாரத்தின் முதல் நாள் எழும்பினாராம். சரியா? அப்ப நாங்க ஓய்வு நாள், ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள்னு சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்து முதல் நாள் உயிர்த்தெழுந்தார்னு சொல்லுகிறோம். குழப்பமல்ல, வேதம் குழப்பம் இல்லை, வேதம் அழகத்தான் இருக்கு. நாங்கள் தான் புரிஞ்சுக்கொள்ளணும் இல்லையா? சரி, அந்த ப்ரோக்ராம் முடிகிறதுக்குள்ள இதுக்கு பதில் கொண்டாந்துருக்க பார்ப்போம். என்ன பிரதர், நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி பதில் கொண்டாந்துருக்கோம். இல்லையா? எல்லாம் சிந்திங்க பார்ப்போம். நான் சொன்னது விளங்கிச்சா? நல்லா விளங்கிச்சா? பழைய ஏற்பாட்டின் படி கர்த்தர் 6 நாள் வேலை செய்து கடைசி நாள் ஓய்ந்திருந்தார். அன்னைக்கு ஆராதனை நாள், ஓய்வு நாள், சபத். சரியா? புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து வாரத்தின் முதல் நாள் உயிர்த்தெழுந்தார். இல்லையா? ஆனால் இன்றைக்கு அநேக ஜனங்கள் உலகத்தில் அதிகமா முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமையை லீவ் கொடுத்து ஓய்வு நாளாக அனுசரிக்கிறார்கள். நாங்க இன்னைக்கு கூடி வந்திருக்கிறது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளை கொண்டாடும்படியாக. வாரத்தின் முதல் நாள் எது? அதுதான் இன்னைக்கு. எங்கே அதை எழுதியிருக்கா? சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இல்லை. இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் படிக்கும் போது உங்களுக்கு தெரியும். யாரு இவரில் இந்த உருளஸ் எல்லாம் கண்டுபிடிச்சது, எப்போ வாட்ச் வந்துச்சு, எப்போ டேட் வந்துச்சு, இந்த பாகை சரியா என்னது அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை எப்படி வந்துச்சு, ரோமர்கள் கண்டுபிடிச்சது எப்படி, என்ன இலக்கம் அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. ரோமர் தான், அவங்க தான் எல்லாமே இருக்குது, அவங்களும் இருக்குது. அப்போ இதுகளெல்லாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிய வந்துடும்.
நான் ஒரு குழு மட்டும் தாரேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமைக்கு அர்த்தம் என்ன? தமிழில் கேட்குறேன். இங்கிலீஷில் சன் டே, SUN தானே, SUN சன். தமிழில் ஞாயிற்றுக்கிழமை. சிங்களத்தில் இருனா சூரியன், சரி தானே? அப்போ வேறு பாஷையில போயிட்டு பாருங்க இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன அர்த்தம் சொல்லுதுன்னு. நான் தமிழில் அர்த்தத்தை கேட்குறேன். என்னது? சந்தோஷம் வரும். நீ உயிர் தேர்ந்த நாள் டிஸ்கஸ் பண்ணிட்டு எல்லாரும் வந்த பிறகு நாங்கள் பாட்டு பாடி ஆராய்த்து ப்ரோக்ராமுக்காக கடந்து செல்வோம். கர்த்தர் நல்லவர். அந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச பிறகு தான் சின்ன மெசேஜ் இருக்கும். நான் கேட்டது தமிழுக்கு. தம்பி நீங்களும் சொல்லலாம். ஞாயிற்றுக்கிழமை தமிழில் தான் நான் கேட்கல. கிறிஸ்துவ பைபிளில் ஒன்றும் கேள்வி கேட்கல. ஞாயிற்றுக்கிழமை இல்லாட்டி ஞாயிறு அப்படி இருக்கிறது அர்த்தம் என்ன? தமிழ் மகராசி படிச்சீங்க இல்லை? தமிழ் மீடியத்தில் படிச்சீங்க. மறந்து போச்சு. ஞாயிறு என்றவர்களுக்கு அதுல இறுதி என்று வருது. சூரியன் மாற்றம் இல்லை. நோ எனி எக்ஸ்பிளனேஷன். சூரியன் சூரியன் சூரியன். நீங்க ஞாயிற்றுக்கிழமை பற்றி எந்த உலகத்தில் எந்த லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னாலும் அந்த நாளுக்கு குறிப்பிடுறது சூரியனை மாத்திரம் தான் குறிப்பிடுறது. இங்கிலீஷ்ல சன், SU சன், சரியா? அது சிங்களத்தில் இரு, சூரியனுக்கு இரு தான், சரியா? அப்படின்னு இது நமக்கு தெரிஞ்ச பாஷை. நீங்க தெரியாத பாஷையில போயிட்டு பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்து சூரியனை மாத்திரம் தான் குறிக்குது, வேற எந்த இதுவும் குறிக்காது. சூரியனுக்கு பேர் இருக்கல, ஞாயிறு வருது பேரு. ஆமா ஞாயிறு நான் பேரு இருக்குது, பகலவன் ஞாயிறு அப்படி இருக்குது. சூரியனை குறிக்கிறது தான் அந்த ஞாயிற்றுக்கிழமை. நல்லையா? கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்று உள்ளது. ஒரு குழு கொடுத்துட்டுன்னா அப்ப வாரத்தின் முதல் நாள் என்ன? எங்க இருக்கு? அப்படி படைப்பு படிக்கணும் பார்த்தீங்களா? எங்க இருந்து எடுக்கணும் பார்த்தீங்களா? ஆதியாகமம் 14வது வசனத்துல தான் இருக்கு. சுடர்களை படைத்தது முதலாவது ஒளிக்கும் இருளுக்கும் அவர் வேறுபாடு உண்டாக்கினார். பல காரியங்கள் படைத்து அப்புறம் தான் சூரியன் சந்திரன் படைத்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவங்க சொல்றாங்க அடிச்சு ஞாயிறு தான் கர்த்தர் வீழ்த்திருந்தார். ஹல்லேலூயா. தேடுவோமா? இப்ப இல்லை, இன்னைக்கு ஆராதிப்போம். தேடிட்டு அடுத்த வெள்ளிக்கிழமை என்பதை கொண்டாடுறவங்களுக்கு பெரிய ஒரு கிஃப்ட் கொடுக்கும். என்னன்னு சொல்ல மாட்டேன், வெள்ள மதிப்பான கிஃப்ட் கொடுக்கும். வாரத்தின் முதல் நாள் இயேசு பிறந்தது. இதுதான் அத்தாட்சி. யாரு சொன்னாலும் பரவாயில்ல, ஒரு கிஃப்ட் இருக்குது. சரியா சொன்னவங்களுக்கு சரியா? ஆமா, நானும் எப்படின்னு பிரதரும் சேர்ந்து நாங்கள் கிஃப்ட் வாங்கினோம். பைபிள் தான் வாரத்தில் முதல் நாள் கர்த்தரா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் தான் இருக்குது. ஏசி வயசு வர மாட்டேங்குது. அவ்வளவுதான். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. பாருங்க, சும்மா கேட்டேன் பார்த்தீங்கன்னா, சும்மா தான் ஒரு கேள்வி கேட்டேன். என்ன பண்ணுது? அவன் வலப்பக்கம் இடப்பக்கம் தெரியாது தானே. நான் எழுதியிருக்க வசனம் நெசமா பொய்யா? தன் ராஜு நான் தான் கேட்டுக்கிறத நான் கண்ட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். அவருக்கு இங்கிலீஷ் ஏ எழுத்து முதல் எழுத்தா கடைசி எழுத்தான்னு தெரியாது ஒருவர். அவருக்கு தமிழ்ல வலப்பக்கம் இடப்பக்கம் தெரியாது. இங்கிலீஷ்ல லெஃப்ட் ரைட்னா தான் தெரியும். இப்படிப்பட்டாக்க நீங்க அனைத்து சந்திச்சிருப்பீங்கல்ல. அப்படி இருக்கிறாங்க, சரியா? அப்ப எப்படி வலப்பக்கம் இடப்பக்கம் தெரியாது சொல்ல முடியும்? வேதத்துல வேதம் பொய்யா போயிருமே. இப்ப தெரியுதா? வலப்பக்கம் இடப்பக்கம் தெரியாத ஜனம் யாருன்னு? யாரை குறிக்குது? எண்ணத்தை குறிக்குது. அதுக்கு நம்மள சொல்லல, நம்ம கற்றுக்கொள்வோம். கர்த்தர் நல்லவர். இந்த சபை மிகவும் ஆசிரியப்பட்டது. அனைவருக்கு தெரியாது. கொஞ்சம் கேட்க கொஞ்சம் பைத்தியம், கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு தெரியாது. ஒரு காரியத்தை நீங்க முகம் கொடுக்கும் பொழுது தெரியும். அல்லேலூயா. தேவன் அப்படித்தான் படைக்க வச்சிருக்கார். அருமையான சகோதரர்கள் அருமையான காரியங்களை கொடுத்து வெளிப்பாடுகள் சத்தியங்கள் அப்படி எங்கேயும் வசனம் இல்லை. நீங்கள் அநேக சபையில் வசனம் குறைவு, சரியான குறைவு வசனம், சத்தியம் குறைவு, மற்றெல்லாம் இருக்குது. ஆனால் வேலை இல்லை.
வசனம் சத்தியம் இருந்தால்தான் கடைசி வரைக்கும் நிலை நிற்க முடியும். அல்லேலூயா. ஏன்னா தெரிந்து அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர், கொஞ்சம் பேர். அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை பிசாசு என்ன செய்யுமா? வஞ்சித்திருமா. எப்படி வஞ்சிக்கும்? வசனம் எழுதியிருக்குது, வானத்திலிருந்து அக்கினி இறக்கி வஞ்சிக்குமா. ஏன் வானத்திலிருந்து அக்கினி இறக்கி வஞ்சிக்கும் சொல்லி போட்டிருக்குது? ஏன் சொல்லப்பட்டிருக்குது? இந்த பூமியில எல்லாருக்கும் எல்லா அற்புதமும் செய்யலாம், சரியா? எல்லா அற்புதமும் செய்யலாம் ஆண்டவருடைய நாமத்தினால, இல்லையா? இயேசுவின் நாமத்தில் பிசாசு அற்புதம் செய்யுது, பிசாசு அதிசயம் செய்யுது, பிசாசு நோய் குணப்படுத்துது. பிசாசு சொன்னா அந்த கார வல்லமையிலே நோய் குணப்படுது, சரியா? பரிசுத்த ஆவியினால் நோய் குணப்படுகிறது, நிறைய காரியம் நடக்கிறது. ஆனா வானத்திலிருந்து எலியாவை போல யாராவது அக்கினி இறக்கிறது உண்டா? இதுவரைக்கும் நடந்திருக்கா? சொல்லுங்க. செத்தவனை கூட இருந்திருக்கான், இல்ல? எத்தனையோ சாட்சி கேட்கிறோம். ரதீஷ் கேட்டிருக்கீங்களா? செத்து பண்ண உயிர் படைச்சிருக்காங்க, சரியா? எத்தனையோ பேர் உயிர் படைச்சிருக்காங்க, சரியா? எங்களுக்கு தெரிஞ்ச எத்தனை அநேக சாட்சி உண்டு. ஒரு இந்து குடும்பம், நான் சாட்சியை சொல்லிட்டு நான் கடந்து சொல்லும்போதுக்காக, அவங்க பரம்பரையே இந்து. ஒரு மருந்துக்கு கூட கிறிஸ்தவன்கிறது இல்லை, கிறிஸ்தவ கோயிலுக்கு ஒதுங்கினது இல்லை, கிறிஸ்தவனை என்னன்னே தெரியாதவங்க. இயேசு சாமினால என்னன்னு தெரியாது, அவ்வளோ வைராக்கியமான கிறிஸ்தவம். இயேசுன்னு வாயில கூட அடிக்கடாது அவர் குடும்பம். அவங்களோட பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்க இந்த பேசி வச்சுருந்தாங்க. கேன்சர் வந்துட்டு, பிளட் கேன்சர். பிளட் கேன்சர் வந்தால் எவ்வளோ நாள் உயிர் வாழலாம்? இல்லை, பிளட் கேன்சர். மற்ற கேன்சர்னா பரவாயில்ல, ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணி அப்படி பண்ணி இப்படி பண்ணி சுட்டுக்கிட்டு 3 months ஃபுல்லாக வந்துருச்சுன்னா அது அவ்வளோதான். பிளட் கேன்சர் விளையாட்டு இல்லை, முடிஞ்சு. பிளட் கேன்சர். இதே நாங்கள் இருந்த ஊரில் எங்கள் கண்ணு முன்னுக்கு தெரிஞ்ச ஆளுங்க டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்துட்டார், இன்னும் எண்ணி இத்தனை நாளில் நீ செத்து போயிடும், முடிஞ்சோட காலக்கேடு முடிஞ்சது. டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்து, சர்டிஃபிகேட்டுக்கு எல்லாம் இருக்குது. அந்த நேரம் பார்த்து ஜீசஸ் பிரதர் ராஜேந்திரன் கூட்டம் தெரியல? பிரதர் ராஜ உங்களுக்கு தெரியும், அப்போ எதாவது தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு தெரியல? பிரதர் ராஜேந்திரன் ஸ்ரீலங்காவில் அவரோட கூட்டம் நடந்தது. இது இங்கே பதில் பசரில் நடந்த சம்பவம். பசரில் ஒரு கூட்டம் நடந்தது. நோட்டீஸை கண்டுட்டு கேன்சர் சுகமாகும், அது சுகமாகும், இது சுகமாகும், அவரோட அற்புத கூட்டம், அவர் பயங்கர அற்புதம் நடக்கும். இந்த நோட்டீஸை பார்த்துட்டு கள்ளத்தனமாக நிறைய ஜனம் கூடும் அவரோட கூட்டத்துக்கு ஆயிரக்கணக்கில் ஜனம் கூடும். ஒரு கூட்டம் வச்சாருன்னா குறைஞ்சது 6000 7000 10,000 குறைய ஜனம் இருக்காது. அவ்வளவுக்கு அதுக்கு மேலே தான் ஜனம் இருக்கும், போலே அது குறைய இருக்காது பிரதராஜேந்திர கூட்டத்துக்கு. அப்போ இவங்களும் அந்த கூட்டமாக போயிட்டு நின்றுருக்காங்க. இந்த பிள்ளையும் கூட்டிகிட்டு போயிட்டு, இந்த நெசமாக இருந்தால், இது உண்மை கடவுளாக இருந்தால் எங்கள் மகளுக்கு சுகம் கிடைக்கணும். இந்த 3 நாள் தான் அவள் சாகிறதுக்கு டாக்டர்கிட்ட நாள். அவளுக்கு ஒரு சுயநினைவுல ஒன்றும் இல்லை, கொண்டு போயிட்டு இருந்திருக்காங்க. கூட்டத்தில் ஜெபிக்கும் பொழுது அந்த நொடி பொழுதே சுகம் கிடைத்து, அப்பே ஸ்டேஜில் ஏறி சாட்சி சொல்லி, ஒன்றும் சொல்லவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, என்னமோ வந்துச்சு, வெளிச்சம் வந்துச்சு, எனக்கு சுட்டுச்சு, நான் நல்லா இருக்கேன்னு சொல்ல. திருப்பி செக் பண்ணி பார்த்தா, டாக்டர்கிட்ட கொண்டு போய் பார்த்தா, டாக்டர் வர ஆச்சரியப்படுறாங்க. நான் கொடுத்த ரிப்போர்ட்டில் செய்தி ஒன்றையும் காணும், மறைச்சிட்டாங்க. அப்படியே வெளியே சொன்ன போச்சு, இல்லை இலங்கையை ரசிக்கப்பட்ட இலங்கையை கிறிஸ்தவ மாதிரிக்குமே சொல்ல மாட்டாங்க, சரியா? அதனால அந்த முழு குடும்பமும் கிறிஸ்தவ குடும்பம். யார் தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? சுரேஷ் அக்காவை சொல்கிறேன். நம்ம சுரேஷ் அக்கா அந்த பையன் நம்ம கூட தர நம்ம சர்ச்சில் வந்திருந்தான். அப்போ அவ்வளோ பெரிய அற்புதம் நடந்துச்சு, அப்படி சுகம் கிடைச்சிது. அல்லேலூயா. அதனால அற்புதம்லாம் நடக்காது, நடக்கும், அது இல்லை. ஏன் பிசாசு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி வஞ்சித்து விட்டுவாங்க? இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்ச, எனக்கு 8 அறிவியற்றின்படி ஒரு தருமானத்தில் அக்கினி இறக்குது இதுவரைக்கும் இல்லை. வேதத்தில் எடியாவோட சம்பவத்தை மாத்திரத்தை நாங்கள் படிச்சிருக்கிறோம். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அந்த சிலரை வஞ்சிக்கத்தக்கதாக பிசாசானவன் வானத்திலிருந்து அக்கினி இறக்கத்தக்கதாக அற்புதங்களோடு வருவான். எத்தனை பேர் பிடிச்சு நிற்க முடியும்? வசனம் தெரிஞ்சு
தெரிஞ்சாலுடைய அன்னைக்கு எலியா எதுக்கு வானத்தில் அக்கினி இறக்குனார், இன்னைக்கு பிசாசு எதுக்கு வானத்தில் அக்கினி இறக்குறான்னு தெரியும். எப்படி தெரியும்? வசனத்தில் மட்டும்தான். வேற நீங்க ஒன்னுலையும் கண்டுகொள்ள முடியாது. அல்லேலூயா. வசனம் வசனம் நான் இயேசுனா வசனம். ஆமென். அதனால தான் வசனம். வசனத்தை படிங்க. வசனத்தில் இருக்க சத்தியத்தை புரிஞ்சு கொண்டா இப்போ நான் கேட்குற கேள்வி, நான் கேட்ட வார்த்தை முதல் நாள் இது டக்குன்னு தெரியும். இதெல்லாம் படிக்க தெரிஞ்சுக்கொள்ளும். கர்த்தர் நல்லவர், அட கிருபை என்று உள்ளது. ஆமென். அல்லேலூயா. நான் ஒரு க்ளூ கொடுத்தேன். ஞாயிற்றுக்கிழமை என்றால் சூரியன். சரியா? இதுகளை படிச்சீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். சரி, நாங்கள் ஒரு பாடலை பாடி ஆண்டவரை பயன்படுத்துவோம். இந்த கேள்வி ஞாபகத்தில் வச்சுக்கிட்டே நாங்கள் ஆராதிப்போம். சரியா? ஆண்டவர் வெளிப்படுத்துவார். சரியா? இன்னைக்கு முடியும்னா சொல்லுங்கள், இல்லாட்டி அடுத்து வர வெள்ளிக்கிழமை விளக்கம் கொண்டாங்க. இன்னைக்கு மாதிரி எல்லாத்துக்கும் கொடுக்கப்படும். இருக்கிற இடத்துல இருந்து 3 நிமிஷம் 4 நிமிஷம் 2 நிமிஷம் விளக்கணும். வாரத்தில் முதல் நாள் என்னன்னு ஏன்னு சொல்லி. சரியா? ஒரு கிஃப்ட் கொடுக்கும். நல்ல பெருமதியான கிஃப்ட் கொடுக்கும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? மற்றவங்களும் சொல்லிடுங்க, வராதவங்களும் சொல்லிடுங்க, அவங்களும் செய்வாங்க. அல்லேலூயா. சுதர்சன் சொல்லிடுங்க, கர்த்தர் பெரியவர். சரி, அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆண்டவர் உயிர்த்தெழுதலை கொண்டாட வந்திருக்க நாங்கள் அனைவரும் தேவனை நோக்கி பார்த்து சந்தோஷத்தோட பாடலை பாடி அந்த இயேசுவே ஆண்டவர் என்று சொல்ல போறோம். ஹல்லேலூயா. வான பூமி யாவை படைத்த அந்த ஆண்டவர் இயேசு. ஹல்லேலூயா. அவர்தான் ஆண்டவர். ஆமென். உற்சாகமா கரங்களை தட்டி நாங்கள் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். Thank you Jesus. Hallelujah. உற்சாகமா கரங்களை தட்டி இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா. வான பூமி படைத்த அந்த ஆண்டவரை தான் நாங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த ஆண்டவர். ஓ, thank you Jesus. இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். வானபூமியாவையும் தம் வார்த்தையால் படைத்தார். வானபூமியாவையும் தம் வார்த்தையால் படைத்தார். சர்வசிருஷ்டியின் நாயகர், சர்வலோகத்தின் ஆண்டவர். சர்வசிருஷ்டியின் நாயகர், சர்வலோகத்தின் ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். நம் இயேசுவை போலவே இரட்சகர் இல்லையே. நம் இயேசுவை போலவே இரட்சகர் இல்லையே. நம் இரட்சகர் கர்த்தரே, அவரே தஞ்சமே. நம் இரட்சகர் கர்த்தரே, அவரே நம் தஞ்சமே. இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். நம் இயேசுவே ஆண்டவர். நம் இயேசுவால் கூடாதது ஒன்றுமே
உயர்த்துவோம், என்றென்றும் ஆராதிப்போம். அவரை நம்புவோம், என்றென்றும் ஆராதிப்போம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா. நாங்க எங்களுடைய நம்பிக்கை திருத்துவம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூவரும் ஒருவரே. ஹல்லேலூயா. ஆனபடினாலே வசனம் பழைய பாடலில் சொல்லப்படுகிறது, அவராலே வானம் பூமி உண்டாக்கப்பட்டது என்று. ஆமென். சகலம் அவரால் உண்டாக்கப்பட்டது, இயேசுவாலே கூடாதது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. இயேசுதான் ஆண்டவர். ஆமென். சில பேர் விசுவாசிக்கிறீங்க. ஹல்லேலூயா. அவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார் பாருங்க. மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தில் 28ஆம் அதிகாரத்துல கடைசி வசனம் சொல்லப்படுகிறது. ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களோடு இந்த உலகம் முடியும் பரியந்தம் இருப்பேன் என்று. ஹல்லேலூயா. நீங்க இந்த உலகத்தின் கடைசி பரியந்தம் போயிட்டு பிதாகுமார் பரிசுத்த ஞானஸ்தானம் கொடுத்து சீஷராக்குங்கள், சுவிசேஷம் சொல்லுங்கள், பல காரியங்கள். கிரேட் கமிஷன். ஒரு பூமியிலே இயேசு கொடுக்கப்பட்ட பெரிய ஒரு கட்டளை, இல்லாட்டி ஒரு கற்பனை இல்ல, அதை ஆண்டவர் கொடுத்தார். இயேசு ஜனங்களுக்கு போயிட்டு இதை செய்யுங்கள், அப்படி என்றால் கட்டாயம் அதை செஞ்சே ஆகணும். ஹல்லேலூயா. அதுதான் இயேசு கொடுத்த கட்டளை. அதை சொல்றாரு, உலகம் முடிவு பறிந்த நான் உங்களோட இருப்பேன். ஹல்லேலூயா. உலகம் முடிவு பறிந்தும் யாரால இருக்காது தெரியுமா? கண்வால் சொல்லலாம், நான் கடைசி வரைக்கும் உன்னோட இருப்பேன், எப்ப மாறுவானோ தெரியாது. மனைவி சொல்லலாம், செத்தா உன்னோட தான் சாவேன்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டு 3ஆவது நாள் நடக்கிற 1-2 நடக்கும், எல்லாம் நடக்காது. நான் உண்மையை தானே சொல்றேன். இல்ல புதுசா வாலிப பிள்ளைகள் காதலிக்கல, என் உயிர் தான் ஓ உயிர் தான் என் உயிர் இருப்பான். 50 பவுன் நகையும் 10 லட்சம் காசு கிடைச்ச பிறகு யார் உயிர் யார் கையில இருக்குன்னு தெரியாது. தூங்கல எவன் வெளியே போடுவானோ தெரியாது. 2 பக்கத்து அப்படியெல்லாம் உலகம் இருக்குது இப்படி. சரியா? அப்புறம் நல்ல வெப்பநிலம் தூக்கிட்டு இருக்க இந்த பாதாள கோஷ்டி, என்ன சொல்றது, சண்டீரா, என்ன தமிழ்ல சொல்றது, ரவுடி பயங்கர 100 பேர் வந்து அவனை கண்டா அந்த ஊரே பயப்படும். 50 கொலை 100 கொலை 20 கொலை செஞ்சிருக்கும். சரியா? பயப்படவே மாட்டான் கொலை செய்ய. அந்த ரவுடிக்கு ஒரு நாள் தப்பி தவறி பக்கத்தில் இருக்க தலையில வைக்கட்டும் பாப்போம் பிஸ்டல. இங்க அடிக்கிற அடினா இல்ல, நீங்க ரவுடியில கேட்டு பாருங்க. நம்ம ரவுடியில் பழகி இருக்கனால தெரியும். கேட்டு பாருங்க எப்படி இருக்கும். மரண பயம் அவனுக்கும் முடியாது, யாராலே முடியாது. இந்த உலகத்துல யாராலையும் கொடுக்க முடியாத ஒரு வாக்கு தத்துவம், தைரியமா யாராலையும் சொல்ல முடியாத ஒரு வாக்கு தத்துவம். இல்லையா? வாக்கு எடுக்கிறோம், ஓட்டு எடுக்கிறோம், வந்து எந்த மக்கள் நான் உங்களுக்காக இருப்பேன், அதை செய்வேன் இதை செய்வேன். ஓட்டு எடுத்து ஆக்காலில ஆசனத்தில் உட்கார்ந்த பிறகு அவ்வளவுதான், எல்லாம் அவ்வளவுதான். ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் கைவிடாத தேவன். அல்லேலூயா. அதுதான் இயேசுவை நாங்கள் ஆண்டவர்னு சொல்கிறோம். யாவரும் எழுந்து நின்று அவரை கனப்படுத்தினவர்களாய். அல்லேலூயா. மறுபடியும் இயேசுவை ஆண்டவர், இயேசு நீதி நிறைந்தவர், ஜீவனுள்ளவராய் இருக்கான்னு சந்தோஷமா பாடுவோமா? உற்சாகமா கரங்களை தட்டு. Amen. Oh, Jesus is the Lord. Oh, Jesus Christ the Lord. यीशु प्रभु है, अपना यीशु प्रभु है. Amen. Oh, यीशुवे आंडवर, यीशुवे आंडवर. Oh, यीशुवे आंडवर, यीशुवे आंडवर. वानभूमियावयो கம்பாத்தையாலே படைத்தார். வானபூமியாவையோ கம்பாத்தையாலே படைத்தார். சர்வசிருஷ்டியின் நாயகர்,
சர்வலோகத்தின் ஆண்டவர், சர்வசிருஷ்டியின் நாயகர், சர்வலோகத்தின் ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆமென். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசு நீதி நிறைந்தவர், சமாதான காரணர், இயேசு நீதி நிறைந்தவர், சமாதான காரணர், சர்வ வல்லவர், சகல அதிகாரம் உடையவர், சர்வ வல்லவர், சகல அதிகாரம் உடையவர். ஹல்லேலூயா. ஆமென். பக்கத்தில் இருக்கவங்க சொல்லுங்க, இயேசு நீதி நிறைந்தவர். ஹல்லேலூயா. வீட்டை மாத்தாங்க, அதே வீட்டு தான் மாத்த சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. குழப்பாதீங்க, மாறுதல். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆமென். வீட்டு மாத்த சொல்ல வேண்டிய ஹல்லேலூயா. இயேசு நீதி நிறைந்தவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இயேசு நீதி நிறைந்தவர், சமாதான காரணர், சர்வ வல்லவர், சகல அதிகாரம் உடையவர். அப்படியே கண்களை மூடி ஒருத்தர் ஆண்டவர் ஒரு 5 நிமிஷம் நாங்கள் ஆராதிக்க போறோம். அவரை நோக்கி பார்த்து எல்லாரும் ஒருமனப்பட்டு, ஆண்டவரே உனக்கு கிருபை, உங்களை ஆராதிக்க ஒரு நாள் அதிகமாக கிடைச்சிருக்கு ஆண்டவரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லி, ஆண்டவரே ஆராதிக்க கிடைச்ச இந்த ஒரு நாளுக்காக நன்றி என்று எல்லாரும் கொஞ்ச நேரம் வாயில திறந்து ஒரு இசையும் பாடல் இல்லாம ஆண்டவரை நோக்கி துதித்து நீங்க ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க முடியுமா? கர்த்தரை உயர்த்த முடியுமா? துதிக்க முடியுமா? வாயில திறந்து அப்படியே ஆராதிக்க பார்ப்போம், துதிக்க பார்ப்போம். விருப்பமான நன்றி செலுத்தி துதித்து ஆராதிக்க ஆரம்பிங்க பார்ப்போம். அப்படியே ஜெபிக்க ஆரம்பிங்க, துதிக்க ஆரம்பிங்க, ஆராதிக்க ஆரம்பிங்க. கர்த்தருடைய பிரசன்னத்தை விரும்பி, அப்படியே கிருபையை விரும்பி, யாரும் சும்மா மௌனம் இருக்க கூடாது. எல்லாரும் வாயில திறந்து, ஆனா உங்களோட விருப்பத்தின்படி, யார சொல்றதுனால அல்ல, இந்த இடத்துல நான் சொல்றதுனால அல்ல. நாயகன் வெற்றி நல்லவர் வல்லவர், மாற்றமுள்ளவரே, மாறாதவரே, பெரியவரே, சர்வ வல்லவரே, சகலம் படைத்தவரே, கிருபாதிபதியே, ஜீவாதிபதியே, Thank you.
நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் துதிக்கும் பொழுது, பிரசனத்தில் இருக்கும் பொழுது ஒரே ஒரு வசனத்தை வாசி நாங்கள் ஆராதிக்க போகிறோம். தேவன் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. Thank you, Jesus. முடிந்தவர்கள் இருக்கிற இடத்துல அப்படியே முழங்கால் படியிடலாம். ஒரு ஆள் வசனத்தை எடுத்து வாசிக்க வெளிப்படுத்த 21ஆம் அதிகாரம். மூணாவது வசனத்திலிருந்து வாசிங்க. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். யாரும் வேதத்தை பெறட்ட வேணாம், எல்லா கண்களை மூடுங்க, ஒரு தியானமா இருங்க. இயேசுவை நோக்கி பார்த்து வசனத்துக்கு நன்றாக செவி கொடுங்க. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். பரலோகத்தில் உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. என்ன சத்தம்? அது பெரிய சத்தம். மனுஷர்களிடத்திலே, தேவதூதர்களிடத்தில் அல்ல. எங்க அந்த சத்தம் கேட்டது? பரலோகத்திலே கேட்கப்பட்டது. கருமையான தேவச்சனமே, இன்னைக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவரை கொண்டாட வந்திருக்கிறீங்க. சிந்தித்து பாருங்க, இந்த சத்தம் எங்க கேட்டது? பரலோகத்திலே கேட்கப்பட்டது. பூமியிலே மனிதர்கள் அல்ல, பரலோகத்திலே சொல்லப்பட்ட சத்தம். அது பெரிய சத்தம். என்ன அந்த சத்தம்? இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவருடைய வாசஸ்தலம் எங்க இருக்கிறதாம்? மனுஷர்களிடத்திலே இருக்கிறதாம். தேவ தூதர்களிடத்திலே அல்ல. பரத்திலே சொல்லப்படுகிற வார்த்தை பெரிய சத்தம். ஆனால் தேவனுடைய வாசஸ்தலத்தை பெற்ற மனிதர்களாகிய நாங்கள் அவரை துதிக்கும் பொழுது, அவரை பாடும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது எங்களுக்கு இருதயம் எப்படி பூரிக்கிறது? பரலோகத்திலே சொல்றாங்கப்பா, மனுஷனிடத்துல தான் இருக்குது தேவனுடைய வாசஸ்தலம். எங்களுக்கு வாயில திறந்து துதித்து பாடி ஆராதித்து எவ்வளவு தூரம் எங்களை துதிக்க முடிகிறது? எத்தனை நாமங்களை சொல்லி துதிக்கிறீங்க? வருதான் பாருங்க. வரலாற்று எங்கேயும் ராங், சம்திங் ராங். இன்னைக்கு நாங்கள் நல்ல மனமுட்டு துதிக்க போறோம். வேற ஒண்ணுமே செய்ய போறதில்ல. கொஞ்ச நேரம் வாயில் திறந்து துதித்து கர்த்தரை மகிமைப்படுத்த போறோம். துதினா என்னன்னு பழகிக்கொள்ளுங்க. நன்றி செலுத்தினா என்ன பழகிக்கொள்ளுங்க. தேவனுடைய வார்த்தையில இருந்து வாசிங்க. அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். அத்தசனார் உலகத்தின் முடிவு பறிந்து நான் உங்களோடு இருப்பேன். அதுதான் அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். நாங்கள் உலகத்தின் ஜனங்களோ, உலகத்தில் இருக்க மற்றவங்களோ ரோல் மாடலோ அல்ல. தேவன் இயேசுவே எங்களுக்கு ரோல் மாடல். முழங்கால் படியிட்டு நாங்கள் கனப்படுத்துவோம். ஏன்னா பிலிப்பியர் புத்தகம் சொல்லுகிறது, யாருக்கும் கொடுக்கப்படாத அந்த உயர்ந்த நாமம் இயேசு என்கிற நாமம் அவருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்குது. கிறிஸ்து அவருக்கு உண்மையாக யாவரும் முழங்கால் படியிட வேண்டும். வானத்துக்கு மேலே உள்ளவர்கள் சரி, பூலோகத்தில் உள்ளவர்கள் சரி, பூலோகத்திற்கு இல்லை பாதாளத்தில் இருந்தாலும் சரி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு ஆக வேண்டும். ஏனென்றால் அவர் ராஜாதி ராஜா. நான் மரிப்பேன், ஆனால் உயிர்த்தெழுந்து என்ற கர்த்தர் நிச்சயமா உயிர்த்தெழுந்து உங்களோடு என்னோடு ஜீவித்துக் கொண்டு உலாவிக் கொண்டு இருக்கிறார். நாம் எவ்வளவு கனப்படுத்துகிறோம், எப்படி நாங்கள் துதிக்கிற ஆராதிக்கிறோம். வாசிங்க. தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து, தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். அவர்களுடைய தேவனாய் இருப்பார். வாசிங்க அடுத்த வசனத்தை. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். அல்லேலூயா. என்றைக்கு தெரியுமா எங்களை கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படும்?
அவருடைய வாசஸ்தலங்களில் இருக்க வேண்டும். நாங்கள் அவருடைய ஜனமாய் மாற வேண்டும். அவர் எங்கள் தேவனாய் மாறும் பொழுது எங்களோட கண்ணீரெல்லாம் துடைக்கப்படும். ஒரு நாட்கள் உண்டு, இந்த பூமியில் இருக்கிறது எங்களுக்கு பல கண்ணீர்கள், பல பிரச்சனை, போராட்டம் வரலாம். ஆனால் ஒரு நாளிலே எங்களை கண்ணீரை துடைக்க போறார் ஆண்டவர். அது நிச்சயம். ஏன்னா அவர் ஜீவன் உள்ளவர். அவர் வரும் சொன்னவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவன் கிரியைக்கு தக்க பலனையோடு வரப்போறார். இதோ வருகிறேன், சீக்கிரமாய் வருகிறேன் சொன்னவர். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், பாவம் செய்கிறவன் இன்னும் பாவம் செய்யட்டும், அவனுக்கு தக்க பலனோடு இதோ சீக்கிரம் வருகிறேன் சொல்லி 22ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறது போல இயேசு வரப்போறார். அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை, உயிர்த்தெழுந்ததை நாங்கள் இன்னைக்கு நாங்கள் அவர் அதை கொண்டாட வந்திருக்கிறோம். எங்களுடைய துதிகள், ஆராதனை, செபங்கள் எப்படி இருக்கிறது வாசிங்க. இனி மரணமும் இல்லை, இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, வருத்தமும் இல்லை. முந்தினவைகள் ஒளிந்து போயின, முந்தினவையெல்லாம் ஒளிந்து போயின, விளம்பினது. அல்லேலூயா. இந்த வசனத்தை அப்படியே மைண்ட்ல வச்சு கொஞ்ச நேரம் தேவனை துதித்து நாங்கள் ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது.